சூரியன் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் செய்யும் இந்த முக்கியமான சூரிய பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த சூரிய பெயர்ச்சியால் மார்கழி மாதம் பிறக்கின்றது. மேலும் ராசிகளுக்கு பலமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாற்றங்கள் மற்றும் அதிர்ஷ்ட மாற்றங்கள் இருக்கின்றன. மேஷ ராசி. 9ஆம் வீடு. சூரியன் மேஷ ராசியின் 9ஆம் வீட்டிற்கு செல்வதால் ஆன்மீக திருந்தலுக்கு அதிகமான உணர்வுகள் ஏற்படும். இப்போது நீங்கள் வாழ்க்கையில் அச்சிடும் இடத்தை அடைய விரும்புவீர்கள். தந்தையின் ஆதரவு பெரிதும் கிடைக்கும். ஆனால் தந்தையின் ஆரோக்கியம் கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். பலன்: உங்களின் தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் உங்களின் சொந்த முயற்சிகளில் சிறந்த பலன்கள் கிடைக்கும். கவனம்: தந்தையின் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். ரிஷப ராசி. 8ஆம் வீடு. சூரியன் ரிஷப ராசியின் 8ஆம் வீட்டிற்கு செல்வதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இப்பொழுது நீங்கள் பரபரப்பாக இருந்தாலும் தனிப்பட்ட மற்றும் குடும்ப விவகாரங்களில் சவால்களை சந்திப்பீர்கள். இது பழைய பிரச்சனைகள் தீரும் காலம். பலன்: பழைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். வீணாக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கவனம்: சடுவான பிரச்சனைகள் வெளியில் தீர்த்துக் கொள்வது நல்லது. மிதுன ராசி. 7ஆம் வீடு. சூரியன் மிதுன ராசியின் 7ஆம் வீட்டிற்கு செல்வதால் வணிகர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள். நீங்கள் விரும்பும் வணிகங்களை விரிவுபடுத்த முடியும். ஆனாலும் கூடுதல் அலைச்சல் உண்டாகும். கூட்டுத் தொழில்களில் பணியிட பரிசோதனை தவிர்க்கவும். பலன்: உங்களின் சமூக அந்தஸ்து உயரும். மேலும் பல வெற்றிகள் எளிதில் கண்டுபிடிக்கப்படும். கவனம்: அதிக பணம் கடன் கொடுத்தால் நிதி இழப்புக்கு ஆபத்து இருக்கிறது. கடக ராசி. 6ஆம் வீடு. சூரியன் கடக ராசியின் 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் கடன் மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான வேலைகளில் நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியமும் சூழ்நிலைகளும் பராமரிப்பு தேவை. பலன்: பணியிடத்தில் உயர்ந்த அதிகாரிகளுடன் உறவுகளை சிறப்பாக கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கவனம்: வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி. 5ஆம் வீடு. சூரியன் சிம்ம ராசியின் 5ஆம் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் குழந்தைகள் மிகவும் முன்னேற்றம் காண்பார்கள். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பலன்: உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கவனம்: குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்து சில சிக்கல்கள் இருக்கக்கூடும். கன்னி ராசி. 4ஆம் வீடு. சூரியன் கன்னி ராசியின் 4ஆம் வீட்டிற்கு செல்வதால் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும். பணியிடத்தில் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அண்டமான சூழ்நிலை இருக்கலாம். பலன்: சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வீர்கள். மேலும் உங்கள் செயல் திட்டங்களில் அதிகமான முன்னேற்றம் இருக்கும். கவனம்: மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். துலா ராசி. 3ஆம் வீடு. சூரியன் துலாம் ராசியின் 3ஆம் வீட்டிற்கு செல்வதால் உங்களின் கடின உழைப்பை தொடர்ந்தால் சிறந்த பலன்களை பெறுவீர்கள். உங்கள் சிந்தனை திறன் மேம்படும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பலன்: உங்களின் பல முக்கியமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். கவனம்: உங்களின் தைரியத்தின் மூலம் கடினமான சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள். விருச்சிக ராசி. 2ஆம் வீடு. சூரியன் விருச்சிக ராசியின் 2ஆம் வீட்டிற்கு செல்வதால் இந்த ராசிக்காரர்களின் பணநிலை வலுப்படும். வேலைகளிலும் வெற்றி காண்பீர்கள். பலன்: சிந்தனை மற்றும் முயற்சியில் முன்னேற்றம். உங்கள் தைரியமும் அதிகரிக்கும். கவனம்: கண்கள் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடும். தனு ராசி. 1ஆம் வீடு. சூரியன் தனுசு ராசியின் 1ஆம் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் பணிகள் பாராட்டப்படும். பலன்: உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். வேலைகளில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். கவனம்: ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மகர ராசி. 12ஆம் வீடு. சூரியன் மகர ராசியின் 12ஆம் வீட்டுக்கு செல்வதால் பல அலைச்சல்கள் ஏற்படும். பண பிரச்சனைகள் உங்கள் மனதில் பதவிக்கு கொடுக்க முடியாது. பலன்: சிக்கல்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக அவற்றை கையாளுவீர்கள். கவனம்: காதல் மற்றும் உறவுகளில் கவனம் தேவை. கும்பம் ராசி. 11ஆம் வீடு. சூரியன் கும்ப ராசியின் 11ஆம் வீட்டிற்கு செல்வதால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். கடன் கொடுத்த பணம் திரும்பி வரும். பலன்: வாழ்க்கை துணையின் முன்னேற்றம். உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். கவனம்: மிகுந்த உழைப்பு அதிக பலனை தரும். மீன ராசி. 10ஆம் வீடு. சூரியன் மீனம் ராசியின் 10ஆம் வீட்டிற்கு செல்வதால் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். பலன்: குடும்பத்தினருடன் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு. கவனம்: உங்களின் முயற்சிகளை சரியான பாதையில் நடத்துங்கள். சூரியன் தனுசு ராசிக்கு செல்வதால்
இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம் மாறியுள்ளதால் சவால்களை சமாளித்து வெற்றியடையுங்கள்.